அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து நடுவண் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடு அளவுக்கு தளர்வு செய்ய நடுவண் அரசுக்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் தமிழகத்தில் வருகை தந்துள்ளனர். தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதமடைந்துள்ளது. இந்நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை உலர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொள்முதல் பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய அரசின் விதிகளின்படி நெல்மணிகள் ஈரப்பதம் 17% மீறக்கூடாது என்ற நிபந்தனையில்தான் கொள்முதல் நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது பருவமழையின் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 22% வரை உயர்ந்துள்ளது. இதனால் தமிழக அரசு மத்திய அரசுக்கு 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மத்திய அரசு 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குனர் தலைமையில் 2 குழுக்கள் மற்றும் உதவி இயக்குனர் தலைமையில் 1 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக இன்று செங்கல்பட்டு மாவட்டங்களில் 6 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை உதவி இயக்குனர் பிரீத்தி, 2 தொழில்நுட்ப வல்லுநர்கள் என 3 பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கீரப்பாக்கம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்பு ஒரக்கடம், அதனைத் தொடர்ந்து தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள படாலம் என்ற இடத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளுடைய நெல்லை மாதிரி எடுத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.